ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது அப்படின்றாங்க. மைட் பி எக்ஸ்ட்ரீமாக கூட இருக்குது. சரி, இது பைல்ஸே வரக்கூடாது அப்படின்னா பைல்ஸ் வரத்துக்கு என்ன காரணம், வரக்கூடாதுன்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைல்ஸ் வரத்துக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். மோஷன் ஃப்ரீயாக போகாமல் இருக்கிறது, முக்கிறது, சிம்பிள் அவ்வளோதான். முக்கிறதும் ஒரு தப்பு, வரும்போது போகாமல் இருக்கிறதும் தப்பு. என்னங்க நீங்கள் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது, என்னங்க இது வீடியோ முக்கிறது போகாமல் இருக்கிறது, இது ப்ராக்டிக்கலான விஷயம் தாங்க. ஆக்சுவலாக எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு. மூலத்துக்கு மூல காரணம் உணவு. நம்ம சாப்பிட்ற உணவு முறையை பொறுத்து தான் இந்த மூலம் வருவதற்கான காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுமையாக நொறுக்கி திங்கணும். இன்னொன்று, செகண்டு, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. தேர்டு, ஃபைபர் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அண்டு மோஷன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாக அப்படி இல்லாமல் போகாமல் நான் ஸ்டிக்கியாக இருக்கணும், வெண்ணெய் மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பீஸா இதெல்லாம் மாதிரி சாப்பிடும்போது ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ என்னென்னா ஃபைபர் ஃபுட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தானிய வகைகள் சேர்த்துக்கிறோமோ, பழ வகைகள் சேர்த்துக்கிறோமோ, மோஷன் நமக்கு ஃப்ரீயாக போகும். சரிங்களா? ஸோ தினமும் ஏதாவது 1-2 பழங்கள் நம்மளுடைய தின உணவில் எடுத்துக்கணும். இந்த மைதா சார்ந்த உணவுகள், இந்த ஸ்டிக்கி ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரெகுலராக சேர்க்கும் பொழுது அப்போ மோஷன் ஸ்டிக்கியாக போகும். அப்போ முக்க வேண்டிய காரணம் இருக்கும். ஒரு நாள் நம்ம யோசிக்கணும், காலையிலேருந்து என்ன சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம், சரி ஓகே, அதுக்கப்புறம் மத்தியானமும் நான்வெஜ்ஜு, நைட்டும் நான்வெஜ். இது இடையில நான் ஏதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டேனா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேனா அப்படின்றது பார்க்கணும். 100% ஒரு நாள் ஒரு வேளை கொஞ்சமாவது ஒரு பவுல் ஆகுது அதில் ஒரு க்ரீன் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ கண்டிப்பாக எடுத்துருக்கணும். சரிங்களா? இன்னொன்று என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா உட்காரக்கூடாது. சில பேருக்கு ப்ரொஃபஷன்ஸ் அப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷன் பண்ணுறாங்களோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து ப்ரெஷர் கொடுக்கும் பொழுதும் அந்த உள்ளே அந்த சதைக்கு ப்ரெஷர் கொடுத்து அதனால் வீக்க வரும், அந்த சதை வீக்கம் வரும். இதுவும் ஒரு காரணம். இன்னொன்று, டாய்லெட்டில் ரொம்ப நேரம் உட்காருது. சில பேருக்கு டாய்லெட்டில் தான் உட்காந்து ஃபோன் பார்க்குற பழக்கம், இல்லைனா பேப்பர் படிக்கிற பழக்கம், ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உட்காருறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இன்னொன்று, இன்கேஸ் வரலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்காக ரொம்ப போட்டு கஷ்டப்பட்டு விறுவிறுத்து சில பேர் சண்டை போட்டு அவங்களே சரிங்களா பயங்கரமாக கத்தி கதறி விறுவிறுத்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் சொல்லுங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. இன்னொன்று, நம்மளை நிறைய பேர் நினச்சிக்கிறது என்ன அப்படின்னா, குளிக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் அழுக்கு போகிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். உடம்பு சூடாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பைல்ஸ்க்கு இன்னொரு காரணம் உஷ்ணம். இந்த உஷ்ணம்லாம் போய் எங்கே தங்குதுன்னா, பாடியில் இருந்து மேலே சூரிய இது பட்டாலும் அது அப்படியே இருந்து கடைசியில் ஒரு என்ட்ரி பாத் இருந்ததுன்னா, ஹெட்டில் ஒரு என்ட்ரி பாத், ஹெட்டோ வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ ஒரு என்ட்ரி பாத் இருந்ததுன்னா, எங்கே அது எக்ஸேல் எங்கே வெளியே போகுதுன்னா, எங்கே அதனுடைய எக்ஸிட் இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா ஆசன வாய் தான். ஸோ அப்படின்னும் போது உஷ்ணமான பொருட்கள் சாப்பிடும் பொழுதும் பைல்ஸ் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, உஷ்ணமான பொருளை எப்போவுமே சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சியான பொருட்கள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோமா அப்படின்றதையும் பார்க்கணும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம தூங்கும் பொழுது சந்திரனால் 3 நாள் பாடி ஹீட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம பகலில் குளிக்கிறோம். உடம்போடைய அழுக்கு போகிறதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா குளிக்கிறோன்றது இல்லை. அப்படின்னா ஸ்டீம் பாத் எடுத்தால் போதும், இல்லைனா ஒரு டவல் பாத் எடுத்தால் போதும், உடம்பு அழுக்கு போயிடும். பட் ஆக்சுவலாக நம்ம குளிக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா உடல் சூடு, உடல் உஷ்ணம்
வெளியே போகணும். அது ப்ராப்பரான குளியல் இல்லைன்னா தலைக்கு குளிக்கிறது தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிச்சுட்டு விட்டுறாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சோப் போடுறதுக்காக தான் நினைக்கிறாங்க. ஆனால் உடல் உஷ்ணம் நீங்கள். ஸோ ப்ராப்பரான குளியல் என்னென்னா தினந்தோறும் தலைக்கு குளிக்கிறது தான். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு, இல்லைனா வந்து மாதத்துக்கு 2 தடவை வெயில் காலங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வச்சு கூட தேய்ச்சி குளிக்கலாம். அப்போ உடல் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அடையும், கண்கள் குளிர்ச்சி அடையும். இன்னொன்று 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை நம்ம வந்து காலையில் பல் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றுல நம்ம வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி குடித்தோன்னா உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா குட் கொலஸ்ட்ரால் போகும், ஸ்கின்னுக்கு நல்லதுன்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலும் குளிர்ச்சியாகும். ஸோ குளியல் மிகவும் முக்கியம். ஹெட் பாத்து தான் முழு குளியல். அதில் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் ஆகுது நம்ம கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கணும். சரிங்களா? இது போக வந்து மோர் நிறைய நம்ம எடுத்துக்கணும். மோர் வந்து இதுக்கு வந்து சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னொரு வீடியோவில் நம்ம இதுக்கு ரெமெடிஸ் என்னென்ன, ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் நிறைய எனக்கு சக்ஸஸாக இருந்திருக்கு. இன்னொரு வீடியோவில் அதை பார்ப்போம். பட் லைட்டர் நோட், மோர் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அப்படி வெயிட்டை தூக்கி கீழே அப்படி உட்காடுறவங்க. ஸோ ஆப்வியஸாக வெயிட்டை தூக்கி வந்து கீழே வந்து உட்காரும் போது அது வந்து அந்த இடம், அந்த சதை அழுத்தி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஒரே நாள் ஆகாது, ஒரு சில மாதங்கள் சில வருஷங்கள் அப்படின்னும் பொழுது அதை வந்து கீழே அது வந்து ஃபோர்ஸாக வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு காரணம்ன்றாங்க பைல்ஸ்க்கு. ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நம்பினீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. உங்கள் லாயல் அபினவ்.